ரொம்ப பசிக்குதுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? எனக்கு உடனே சோறு போடு, உடனே சோறு போடுன்னு அப்படியே ஆளா பறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஆளா பறந்து தட்டில் சோறு வச்சு அப்படியே அள்ளி 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 சாப்பிட்றது தான் நம்முடைய இயல்பு. அப்படி தட்டில் வைக்கிற சோறை அதை தொடுவதற்கு முன்னால் அல்லது அதை உண்பதற்கு முன்னால் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? இந்த சோறு நெல்லாக விளைவித்து நமக்கு கொடுக்கின்ற அந்த வேளாண்மையாளர், உழைப்பாளர், அந்த விவசாயி என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? நிலத்தை கொத்தி பண்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி களையை பிடுங்கி விதை விதைத்து களையெல்லாம் இல்லாமல் காப்பாற்றி அப்புறம் அந்த நெல் விளைச்சல் வந்த பின்பு அதை அறுவடை செய்து அதை புழுதி வாரி தூற்றி அப்புறம் அதை அந்த அரவை மெஷினுக்கு அனுப்பி அதை சரியான பதத்திற்கு தயார் செய்து மூட்டை கட்டி கடைக்கு அனுப்பி அதற்கப்புறம் கடையிலேருந்து நாம் வாங்கி சமைச்சு நமக்கு அந்த தட்டில் சோறு வந்து விழுது. அந்த சோற்றோட மூலம்ங்கிறது வேளாண்மையாளரோட வியர்வை, அதுதான் நெல்லா மாறி நமக்கு சோறா வந்து சேருது. இப்படியான ஒரு பயணத்தை வள்ளல் பிரானு சொல்லித்தரார். ஆனால் அவர் எதற்கு இதை பயன்படுத்துகிறாங்கிறது தான் முக்கியம். முதல்ல வள்ளல் பிரானோட உரைநடையை பார்த்துட்டு வந்துடலாம். அதுலேருந்து ஹவு டு வி டிரைவ் அட் திஸ் பாயிண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே நேரடியாக சொல்லலை வள்ளல் பிரான், நாம் டிரைவ் பண்ணிக்கணும் அந்த அர்த்தத்தை. அப்படியாக சொல்லுகின்ற ஒரு உரைநடையைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வள்ளல் பிரானின் உரைநடை வார்த்தைகளோடு ஒரு பயணம். வேத புராண இதிகாசங்களில் எழுதப்படாத ரகசியங்களை, விவரிக்கப்படாத விஷயங்களை எனக்கு சொல்லி வைத்தான் இறைவன். அந்த அறிவன்றோ என் உரிமை பொருள். அன்பே சிவம் ஆவது எப்படி? உயிர்களிடத்து நாம் காட்டும் கருணையே பிற்பாடு அருளாக மாறும். அருள் உள்ள இடத்தில் அன்பு உண்டாகும். அன்பின் முதிர்ச்சியில் வருவதே சிவானுபவம். மக்கள் பசியுடன் வருந்தினால் அது இறைவன் பசியுடன் இருப்பதற்கு நிகர் ஆகும். இதுதாங்க சிம்பிளா வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த சன்மார்க்கத்தோட அர்த்தம், அடையாளம், விளக்கம் அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அன்பை மட்டுமே கொடு மற்றவர்களுக்கு, அன்பை மட்டுமே பரிமாறு, அன்பை மட்டுமே விளைச்சல் செய், அன்பை மட்டுமே அறுவடை செய், அன்பை மட்டுமே மற்றவர்கள் மனசிலும் நீ விதைக்க வேண்டும், விளைவிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளல் பிரானுக்கு அந்த வேத ஆகம புராணங்கள் சொல்லவில்லை என்று ஆணித்தரமாக சொல்லி தருகிறார். அப்போ சொல்லித்தரலையா? நிஜமாவா? வள்ளல் பிரான் சொல்கிறது உண்மையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் ஒவ்வொன்றையும் விளக்கி கொண்டிருக்க வேண்டும். அப்படி சொல்ல ஆரம்பித்தா அது கட்டுச்சோறாக மாறிவிடும். நாமே வாழ்க்கையில் விழுந்து எழுந்து அடிபட்டு காயமாறி மனசு தேறி பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது தான் வாழ்க்கை பாடமாக அது மாறுகிறது. அதனால் வள்ளல் பிரான் சொல்கிறது சரியில்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு பட்ட காயங்கள், அவருக்கு பட்ட உரசல்கள், அவருக்கு பட்ட உராய்வுகள், அவருக்கு பட்ட குருதிகள் எல்லாம் சேர்ந்து தான் அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் என்பதை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். திரும்பவும் வள்ளல் பிரான் வார்த்தையை பயணிக்கலாம். அதன் மூலமாக எப்படி அந்த நெல்லை விளைவித்த வேளாண்மையாளரை போல் நம்முடைய மனசில் எதை விளைவிக்க சொல்கிறார்ங்கிறது புரிய வரும். வேத புராண இதிகாசங்களில் எழுதப்படாத ரகசியங்களை, விவரிக்கப்படாத விஷயங்களை எனக்கு சொல்லி வைத்தான் இறைவன். அந்த அறிவன்றோ என் உரிமை பொருள். இதுல மிக முக்கியமான வார்த்தை எது தெரியுமா? அந்த அறிவன்றோ என் உரிமை பொருள். ஏன்னா இது இவரே உணர்ந்தது. அதனால்தான் சொல்றோம், நாமே விழுந்து எழுந்து காயம்பட்டு ஆறி பல பாடங்களை கற்க வேண்டும். அப்போதுதான் அது வாழ்க்கை பாடமாகும். இல்லைன்னா கட்டுச்சோறா மாறிடும். அதனால என் உரிமை பொருள் அன்றோ. இந்த அறிவு அவரே தேடி கண்டுபிடித்தது, அவரே விழுந்து கண்டுபிடித்தது, அவரே எழுந்து கண்டுபிடித்தது, அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மூலமாக வள்ளல் பிரான் கண்டுபிடித்ததுங்கிறத ஆணித்தரமாக சொல்றார். இல்லைன்னா அந்த புராணம், இதிகாசம், அந்த கதைகள், அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நமக்கு ஏற்படாத வரைக்கும் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை, அனுபவங்களை நாம் விதந்தோத்தி பேசிட்டே தான் இருப்போம். அதில் நமக்கான பாடத்தை கற்றுக்கொள்ள மாட்டோம். போற்றி போற்றி போற்றின்னு புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்போமே தவிர நமக்கான பாடத்தை கற்றுக்கொள்வது தான் நமக்கான சொந்த அறிவாகும் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்லித்தரார். அந்த சொந்த அறிவாய் நாம் எப்படி பெறுவது? அதற்கான அடுத்த விளக்கம்தான் வருகின்ற அடுத்த பத்தி.
பாருங்க அத. அன்பே சிவம் ஆவது எப்படி, உயிர்களிடத்து நாம் காட்டும் கருணையே பிற்பாடு அருளாக மாறும். அன்பே சிவம், அதுதான் நமக்கு நம்முடைய சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்கின்ற மாய மந்திரம். இந்த மந்திரத்தை தவிர நமக்கு புரியாத மொழியில் சொல்லப்படுகின்றவை மந்திரம் அல்ல அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும். புரியாத மொழியில் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டு அது நம்முடைய வேண்டுகோளை ஏற்று கடவுளின் காதில் போய் சேருவதாக நாம் எவ்வளவு அறிவின்மையோடு இருக்கிறோங்கிறத தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறார். அன்பே சிவமாக மாறுவது எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நாம் தான் அந்த அன்பு, நாம் தான் அந்த சிவம், நாம் தான் நகரும் அன்பு, நாம் தான் நகரும் சிவம், நாம் தான் படைப்பையும் செய்கிறோம், நாம் தான் காத்தலையும் செய்கிறோம், நாம் தான் அழித்தலையும் செய்கிறோம். படைத்தல் அப்படிங்கும்போது அன்பை படைக்க வேண்டும், அதன் மூலமாக நம்முடைய மனித இயல்பை காக்க வேண்டும். அப்படி மனித இயல்பை காப்பதன் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அரக்கத்தனத்தை அழிக்கிறோம். அப்போ காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில் செய்கின்ற, முத்தொழில் செய்கின்ற மூலவராகவும் நாம் தான் இருக்கிறோம். கடவுளுக்கு மட்டுமே தான் இந்த படைத்தலை செய்ய முடியும், கடவுளுக்கு மட்டுமே தான் காத்தலை செய்ய முடியும், கடவுளுக்கு மட்டுமே தான் அழித்தலை செய்ய முடியும், முத்தொழிலை செய்ய முடியும் என்பது அல்ல, நமக்கும் செய்ய முடியும். நாமும் அந்த வல்லமை பெற்றவர்கள் தான். அதற்கு முதல் மூலப்பொருள், கருப்பொருள், கச்சா பொருள் எது என்றால் அன்பை செய்ய வேண்டும். அன்பின் விளைச்சல் தானே இந்த உயிர்கூட்டம் எல்லாமே, அன்பின் விளைச்சல் தானே இந்த பூமி, அன்பின் விளைச்சல் தானே செடி கொடி மரங்கள் எல்லாமே. அவையெல்லாம் அன்பாக இருக்கும்போது மனிதர்களாகிய நாம் எப்படி அன்பை துறப்பது? அதுதான் வள்ளல் பிரானோட ஒரே கேள்வி. அந்த அன்பு தான் அருளாக மாறும் அப்படின்னு தெளிவாக சொல்லித்தர்றார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன விதை, அந்த விதையை நட்டு வைக்கிறோம், அல்லது ஒரு கொட்டை, அந்த கொட்டையை நட்டு வைக்கிறோம், அது மாமரமாக துளிர்த்து வருகிறது, அன்பின் பெருவிளைச்சலாக மாங்காயை கொடுக்கிறது, மாம்பழத்தை கொடுக்கிறது என்னும்போது அந்த கொட்டை அல்லது அந்த விதை தானே அன்பு. அதை ஊன்றி வைத்தால் அவ்வளவு செழிப்பாக வளர்கிறது என்னும்போது நம்முடைய மனசில் அன்பு என்கின்ற சிறு விதையை, அன்பு என்கின்ற நெல் விதையை நட்டு வைத்தால் அது நிச்சயமாக பிரவாகமாக பொங்கி எழுந்து செழித்து வளரும். அதனைத்தான் வள்ளல் பிரான் அன்பை நட்டு வைத்தால் அருளாக மாறும் அப்படின்னு சொல்லித்தரார். வேற என்ன சொல்றார் பாருங்க. பிற்பாடு அருளாக மாறும், அருள் உள்ள இடத்தில் அன்பு உண்டாகும், அன்பின் முதிர்ச்சியில் வருவதே சிவானுபவம். மக்கள் பசியுடன் வருந்தினால் அது இறைவன் பசியுடன் இருப்பதற்கு நிகர் ஆகும். அன்பின் முதிர்ச்சியில் வருவதே சிவானுபவம்னு சொல்றார். அந்த சிவானுபவத்துக்கு எந்த விதமான வேறுபாடும் பார்க்க தெரியாது, எந்த விதமான பிரிவினையும் பார்க்க தெரியாது, எந்த விதமான உயர்வு தாழ்வும் பார்க்க தெரியாது. அது மனித வயிறா அல்லது விலங்கு வயிறா பறவை வயிறா அப்படியும் பார்க்க தெரியாது. அந்த வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த சிவானுபவத்தின் ஒற்றை அனுபவமாக இருக்கும், ஒற்றை இலக்காக இருக்கும், ஒற்றை நோக்கமாக இருக்கும். அதைத்தான் வள்ளல் பிரான் முற்ற முழுக்க நகரும் சிவமாகி வயிற்று பசியை ஆற்றுவிக்கின்ற, பசியாற்றுவிக்கின்ற பெரும் சேவையை தன்னுடைய வாழ்வியலாக செய்தார். அதைத்தான் சன்மார்க்கம் என்று சொன்னார். எனவே சன்மார்க்கம் என்பது ஒரு புதிய மார்க்கம், மக்களுக்கு புரியாத மார்க்கம் என்பதெல்லாம் கிடையாது. சன்மார்க்கம் என்பது அன்பின் மார்க்கம் மட்டுமே. அதில் வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை, எந்த எதேச்சாதிகாரத்துக்கும் இடமில்லை. அதனுடைய ஒற்றை நோக்கம் பசியாற்றுவித்தல். இனிமேல் இருந்தாவது நாம் செய்யலாம். ஒரு உருண்டை சோறு, ஒரு கைப்பிடி நெல், இதை கொடுத்தால் போதும், இந்த உலகம் முழுக்க செழித்தோங்கும் அன்பினால் என்று வள்ளல் பிரான் சொல்லித் தருகிறார். நிச்சயமாக செய்ய துவங்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.